அத்தியாயம் 4. Too often the only escape is sleep. சார்ல்ஸ் புக்கோவ்ஸ்கி. நிழல் என் எதிரி, இருள் என் தோழன். ஆம், எங்கு ஓடியும் எனது கருப்பு பக்கங்களை மறுமுறை புரட்டச் சொல்லி என்னை பேயாய் பின்தொடரும் என் நிழல் என் எதிரி என்று வேறெதுவோ. அதற்கு நான் மனிதம் காட்டினால் அது என்னை மிருகமாக்குகிறதே. ஆனால் இருள் அப்படியல்ல. ஒவ்வொரு முறை நிழலால் விரட்டப்பட்டு வாழ்வின் உலக விளிம்புகளுக்கு ஓடும் என்னை இருகரம் கொண்டு வாரி அணைத்து கொள்கிறது. என் நிழலையே என்னிடமிருந்து விரட்டி அடித்து என்னுள் சில நிம்மதி அலைகளை படர விடுகிறது. எவரோ சொன்னார், இருளிடம் அடைக்கலம் தேடாதே, அது உன்னை விழுங்கிவிடும் என. ஆம், ஆனால் சொந்த நிழலிடமிருந்து தப்பியோடும் மனதிற்கு அடர் இருளின் இதம் விழுங்கப்பட்டால்தான் என்ன என்றல்லவா ஒதுக்கி தள்ளுகிறது. பசி கொண்ட இதயம் பாசமாய் ஊட்டினால் விஷத்தையும் உண்ணுமாம். என்று தன் செவிப்பறையில் எதிரொலிக்கும் சத்தத்தில் மெல்ல மெல்ல தன் கண்களை திறக்க திணறிக் கொண்டிருந்தான் அவன். முதல் சில கணங்கள் இவன் திறந்து மூடியதில் மங்கலாய் அறையில் மையிருளும் அதை கிழித்து கொண்டு அவன் தலைக்கு மேலிருந்து வழியும் துளி ஒளியும் மட்டுமே விழ வெகுவாய் பிரயத்தனப்பட்டு விழி விரித்தவனுக்கு இப்பொழுது தலை கின் என்றது. கண்களை சுருக்கி அவனது சுற்றத்தில் கவனம் பதிக்க முயற்சி செய்தான். கடைசியாய் அன்றிரவு பாரில் இருந்து முழு போதையில் தள்ளாடியபடி வெளியேறியது வரை மட்டுமே அவன் நினைவில். விழித்து பார்த்தால் எங்கோ ஒரு இருளில் கிடக்கிறான். அதற்கு மேல் வேறு எதுவும் நினைவுக்கு வரவில்லை. அப்பொழுதுதான் கவனத்தில் விழுகிறது அவனுக்கு வெகு அருகில் எதிரில் அந்த இருளோடு இருளாய் அமர்ந்திருக்கும் உருவம். ஒரு கணம் உள்ளுக்குள் தூக்கி போட எழ முயன்றவனின் கவனத்தில் பதிகிறது அவன் அந்த இருக்கையோடு சேர்த்து கட்டப்பட்டிருப்பது. அங்கும் இங்குமாய் உடலை விர் என வேகமாய் அசைத்தவன் எதிரில் இருந்த உருவத்தை கிரகிக்க முயன்றவனாய் அடித்தொண்டையிலிருந்து கத்தினான், யார் நீ என. சற்று நேரம் அந்த பக்கம் ஆயான அமைதி. மீண்டும் இவன், யாருன்னு கேட்குறேன்ல. இப்பொழுது அப்பக்கத்தில் இருப்பவரின் தோள்கள் இரண்டும் சிரிப்பில் குலுங்குவதை இவனால் உணர முடிந்தது. அதில் இன்னும் கோபம், பயம், எரிச்சல் என எல்லாம் கலந்திட அவன் மறுபடியும் ஏதோ கத்த அதை தடுப்பது போல் சிலீர் குரலில் பெரிய சிரிப்பு சத்தம் அவரையை விறுவிறவென ஆக்கிரமிக்க எதிரில் இருப்பவரின் தோள்கள் இரண்டும் பயங்கர சிரிப்பில் குலுங்குவதை இவனால் உணர முடிந்தது. அச்சிரிப்பு சத்தத்தில் சில நொடிகள் அவன் அப்படியே உரை நிலையில் அசையாது இருக்க அவன் இதயத்தை ஸ்தலம் மாற்றும் விதமாய் எம்பி குதித்தது. சட்டென அவ்வுருவம் உட்கார்ந்த வாக்கில் சற்று முன்னால் சரிந்து தலையை மட்டும் இவன் முகம் நோக்கி கொண்டு வந்ததில் முழு முகமும் அவ்விருட்டிலும் அந்த கருப்பு உடுப்பிலும் தெரியாவிட்டாலும் அவ்விழிகள் அவனுள் அமிழங்களை மடைமாற்றின. ஆம், அவ்விருளில் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் உணர்வுகளற்ற வெவ்வேறு நிறத்திலான இரு குளிர் விழிகள். ஆம், இரு விழிகளும் இருவேறு நிறங்களில். என்ன பார்வை இது? வேட்டையாடும் பார்வை. மென் உணர்வுகளின் வெதுவெதுப்பு எதுவுமற்ற ஒரு வறண்ட பார்வை அது. அந்த பார்வையே அவனையும் அறியாமல் உள்ளுக்குள் குளிர் அலைகளை பரப்பியது. உதறலை உதற முயன்றவனாய், யார் நீ? என்னை ஏன் கடத்தின எனவும் பின்னால் சரிந்தமர்ந்த உருவம் லேசாய் தலையை சாய்த்தது. காஸ் யூ ஃபக்கின் அன்னாயிங் என்றபடி. என்ன என்றவனது நம்பவியலாத குரல் அவனது அத்தனை குழப்ப உணர்வுகளையும் அப்பட்டமாய் பிரதிபலித்து கொண்டிருந்தது. இவனுக்கு யோசிக்க இடம் கொடாமல் மறுபடியும் நெருங்கிய உருவமோ இம்முறை ஒரு பழைய செய்தித்தாளை அவன் வழியில் வீச கண்களை சுருக்கி வாசிக்க முயன்றவனின் விழிகள் இரண்டும் விரிந்து முகம் வெளிரியது. அந்த செய்தியின் சாராம்சம் இதுவே. விளையாட்டு விபரீதமானது. பூட்டப்பட்ட காரினுள் 5 வயது சிறுவன் மூச்சு திணறி உயிரிழப்பு என்று ஒரு காரின் புகைப்படத்துடன் வெளியாகியிருந்த செய்தி அது. இவன் மெல்ல விழி உயர்த்த கைகளை குறுக்காய் கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த உருவமோ நீதானே என்பது போல் மௌனமாய் அமர்ந்திருக்க இவனுக்கோ அகமெங்கிலும் அதிர்வலைகள். எப்படி தெரிந்தது? அதுவும் உலகமே விபத்து என்று முடித்த ஒன்றை. ஒருவேளை இவனிடமிருந்து உண்மையை வரவழைக்கத்தான் யாரோ இப்படி செய்கிறார்களோ? யார் இது? போலீஸா? ஆனால் அவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்களா என்ன? இவன் மாட்டிக்கொண்டானா? அதுவும் இருந்திருந்து இத்தனை மாதங்கள் கழிந்து. ஏதேதோ எண்ணங்கள் அலைமோத அதை அடக்க முயன்றவனாய் வார்த்தைகளை கோர்த்தான். நீ என்ன சொல்ல வர? என் பிள்ளைய நானே கொன்னேன்னா என்று ஆக்ரோஷமாய் முழங்கும் போதே அடிமனதின் மகனின், அப்பா பயமாக இருக்குப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, இனிமே சேட்டை பண்ண மாட்டேன்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா என்ற அழுகுரல் மந்தமாய் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து அந்த கார் கண்ணாடியில் கை வைத்து அழுத்தியபடி கதறிக்கொண்டிருந்த சிறு உருவமும் அதையே அசையாது நின்று பார்த்து கொண்டிருந்த தன் உருவமும் மங்கலாய் வந்து சென்றது. உண்மையில் இவனுமே அவன் இறக்கக்கூடும் என்றெல்லாம் நினைக்கவில்லை. எப்பொழுதும் போல் பயந்து அழுது மயங்குவான் என்றுதான் நினைத்துவிட்டு சென்றான்.
ஆனால் அவன் திரும்பி வந்து பார்க்கையில் அவன் மூச்சு பேச்சின்றி கிடக்கவுமே உரைத்தது. இவன் எத்தனையோ யோசித்து யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் அதை விபத்தாக்கி இருக்க, இதென்ன திடீரென வந்த புது தலைவலி என்றுதான் இருந்தது இவனுக்கு. அதுவும் அக்கண்களும் குரலும் ஏதோ உண்மையை தெரிந்து கொள்ளவோ இல்லை இவனை ஒத்துக்கொள்ள வைக்கவோ கடத்தவில்லை என்பதை வெறு உறுத்தலாய் உணர்த்தி கொண்டே இருக்க, உள்ளுக்குள் பய அலைகள் பெருகி கொண்டே போனது. இங்கு ஒருபுறம் இவன் எண்ணங்கள் அனைத்தும் தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்க, அதற்கு நேர் எதிராய் அதை உடைத்தெறிவது போல் சற்றும் சம்பந்தமில்லா ஒரு வினோதமாய் வந்து விழுந்தது. விளையாடுவோமா என்று. வாட் என்று இவன் உண்மையிலேயே புரியாமல் குழம்பி விழிக்க, எதிரிலே சற்று நெருங்கி அமர்ந்த உருவம் அந்த இருக்கையோடு சேர்த்து மேஜையோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த இவன் கைகளை திருப்பி வைத்து விரல்களை நீவி விட இவனுக்குள் அபாய மணியொன்று அலறுகிறது. ஆனால் செய்ய வழி ஏதுமின்றி ஒருவித பயப்பார்வை வழிய வெறித்திருந்தவனின் உடல் வெளிப்படையாய் உதறத் தொடங்கியது. அவன் விரல்களின் மேல் தொட்டுருசிய சுத்தியலில். ஆம், அவன் கைகளின் நடுவே தன் இடக்கையை வைத்துவிட்டு வலக்கையில் இருந்த சுத்தியலை கொண்டு ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு என்று ஏதோ குழந்தைகள் விளையாட்டு பாடலை பாடிக்கொண்டே வந்து அது முடியும் விரலில் நங் என்று ஓங்கி அடி சுத்தியலால். அதீத பயத்துடன் அதையே திகிலாய் பார்த்திருந்தவன் இதை எதிர்பாராமல் போக வலி ஒவ்வொரு அணுவிலும் உயிர் போனது. அவனது அலறல்களும் கதறல்களும் அவ்விடத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. முதல் சுற்று முடிந்தது. இரண்டாவது சுற்று முடிந்தது. 3, 4, 5 என 6-7 சுற்றுக்களை தாண்டுகையில் இவன் உடலில் கதறக்கூட திராணியற்று போக அலறல்கள் மெலிந்து கொண்டே வந்தது. கூடவே தெரியாமல் பண்ணிட்டேன்னா, பண்ணது தப்புதான், என்னை விட்டுரு ப்ளீஸ் போன்ற மயக்க நிலை முனகல்களும் அடிமனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் மகனது கதறல்கள் நினைவு வராமல் இல்லை அவனுக்கு. சுத்தியலை விருட்டென வேகமாய் ஓங்கிய கை அப்படியே நின்றது. ஏன் சரியா அழலை என்ற குரலில் அந்த நிலையிலும் அவன் விழிகள் ஒரு நொடி விரிந்தது. அவன் அருகில் குனிந்த உருவம் அவன் முகத்தையே உற்று நோக்கியவாறு, இதோ இப்படித்தானே அழுதுருக்கணும் அன்னிக்கு, ஏன் சரியா நடிக்கலை நீ என்று மறுபடியும் அதே கேள்வியை கேட்க இவனுக்குத்தான் என்ன சொல்லவென்றே புரியாமல் போனதெனில் அவ்வுருவமோ அவன் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு ஓடு என்க திருவென விழித்தவனுக்கு முழுதாய் ஒரு நிமிடம் பிடித்தது புரியவே. புரிந்த மறுகணம் எழுந்தவன் எழுந்த அதே வேகத்தில் தரையில் சரிந்தான். அத்தனை நேரம் கைவலியில் கதறியவனுக்கு அப்பொழுதுதான் கவனத்தில் விழுகிறது கால் விரல்களும் அதை படர்ந்து காய்ந்தும் காயாமலும் இருக்கும் இரத்தமும். என்னவென்று புரிப்பட்ட மறுகணம் இவன் பார்வை மேலேறுகிறது அருகில் நின்ற உருவத்திடம். அதற்கு பதிலாய் வேணும்னா போய்க்கோ, 1/2 மணி நேரத்துக்குள்ள என்று விட்டு அருகில் அமர்ந்த உருவம் தொடர்ந்தது. ஆனால் வேணாம்னா வேறு சில விளையாட்டும் விளையாடலாம் என்ற பதில் வர அவ்வார்த்தைகளில் வழிந்த திகிலில் எழ முயற்சி கூட செய்யாமல் அப்படியே நகர முயன்றான். இருட்டு, எங்கு பார்த்தாலும் இருட்டு மட்டுமே. அவன் கதவுக்காய் ஒவ்வொரு இடமாய் துழாவுவதும் பிறகு வழிமாறி மறுபடியும் அங்கே வருவதுமாய் திணறிக் கொண்டிருக்க, இதை அனைத்தும் அவனுக்கு பின்னாலேயே மெல்ல நடந்தபடி பார்த்து கொண்டே முணுமுணுப்பாய் பாடிக்கொண்டே வந்தது அந்த உருவம். ஒரு கட்டத்தில் 1/2 மணி நேரம் முடிவதற்கு முன்னரே இவன் உடல் இவனை கைவிட்டுவிட இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் போக அப்படியே சரிந்து கிடந்தவனின் விழிகளிலிருந்து தானாய் நீர் வடிந்தது. இவன் அப்படியே கிடக்கவும் அருகில் வந்து மண்டியிட்டமர்ந்த உருவத்தின் என்ற பரிதாப இச்சுக்களும் எங்கோ தொலைதூரத்தில் கேட்பது போல விழுந்தது. அதனூடே சேர்ந்த வேணாமா என்ற ஒருவித மந்தகாச குரலும் அதை தொடர்ந்து அடர்த்தியாய் பரவும் சிரிப்பும். இவனது சட்டையின் காலரை பின்பக்கமாய் பிடித்து தரதரவென இழுத்து செல்வதை உடல் தரையோடு உராய்வதில் உணர முடிந்தது. அதனூடே சேர்ந்த அந்த சிலீர் குரலில் நிதானமாய் வரும் பாடல் வரிகள். பளிங்கு நாள் ஒரு மாளிகை வரிகளுக்கேற்ப இவன் உடல் பளிங்கு தரையில் இழுபட மென்மையான கால அடிகளுடன் முன்னேறி கொண்டிருந்தது அவ்வுருவம். நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் நாடகம் புரியும், காலை பொழுது ஊருக்கு விடியும் குரல் மெல்ல மெல்ல தேய்ந்தது. இங்கு அந்த பழைய காலத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் நின்றிருந்த மிளிராவின் பார்வை அதில் பிரதிபலித்து கொண்டிருக்கும் தன் உருவத்திலேயே பதிந்திருக்க மனம் முழுக்க வந்து சென்ற டாக்டர் ஜெயனின் வார்த்தைகளே எதிரொலித்து கொண்டிருந்தது. மெல்ல தன் இடக்கையால் தலையை சுற்றி வலப்புறம் காதுக்கு அருகில் இருந்த கூந்தலை மேலுயர்த்தி பார்த்தாள். பழைய தழும் ஒன்று பெரிதாய் நின்றது. அது அவளது 10 பருவத்தில் நடந்த விபத்து. அவள் அப்பா அம்மாவை இழந்த அதே விபத்து. அதிலிருந்து உடல் அளவிலும் மனதளவிலுமாக மீள பல மாதங்கள் எடுத்ததுதான். ஏன் அதற்கு பிறகு அவள் வெளியில் செல்வதையே அவ்வளவாய் குறைத்து விட்டாள்தான். ஆனால் இவர்கள் சொல்லும் கோமா கதையெல்லாம் சுத்த பொய் என இவளால் 100 இல்லை 1000 முறை கூட அடித்து சொல்ல முடியும். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலும் அவளது தெளிவு இன்னும் தொலைந்திருக்கவில்லை. முன்தின இரவில் உறங்க செல்லும் முன்
அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டுமென இவள் மனதினுள்ளே திட்டமிட்டு வைத்தவரை நினைவில் இருக்கையில் இவளுக்கு இன்னும் இவள் மீதே அவர்கள் எதிர்பார்க்கும் சந்தேகம் ஏதும் உழைத்திருக்கவில்லை. மெல்ல வந்து படுக்கையில் அமர்ந்தவளுக்கு ஒன்று மாற்றி ஒன்றென பல வகை எண்ணங்கள். எத்தனை வகை எண்ணங்கள் மனம் முழுக்க படர்ந்து கிடந்தாலும் தனது எண்ண ஓட்டம் எதை நோக்கி போகிறது, தான் எதை எண்ணுகிறோம் என்றே புரியா நிலையில் அவளால் எதையுமே நேராய் சிந்திக்க இயலாமல் போக பாரமாகிய தலையை வருத்தி கவனம் குவிக்க முயற்சி செய்தாள். முடிவு என்னவோ விண்ணென்று திருக்கும் தலைவலியாகிவிட நெடுநேரமாய் இருக்க பிடித்து வைத்த மூச்சை வெளியிடுவது போல எண்ணங்கள் அனைத்தையும் கட்டவிழ்த்தாள் மிளிரா. இந்நிலையில் எதிலுமே கவனம் பதிக்கவியலும் என்று தோன்றவில்லை. சில பல ஆழ் மூச்சுக்களுடன் தன்னிலை மீள முயன்றவள் தனது அறையை சுற்றி பார்வையை சுழற்றினாள். அவள் நினைத்தது போல் இவளது லேப்டாப், ஃபோன், டிராயிங் பேட் என எதுவுமே இருந்ததற்கான தடயம் கூட இவள் பார்வையில் படவில்லை. இவர்கள் சொல்லும் கணக்கிற்கு ஏற்ற ஏற்பாடுகள் என்று ஏளனமாய் சிறு இதழ் வளைவு ஒன்று தோன்றி மறைய, அதே சமயம் இன்னொன்றும் உரைக்கிறது. பழைய மாற்றங்கள் அனைத்தையும் துடைத்தாற்போல் எடுத்துவிட்டார்கள் எனில் பழையவை அனைத்தும் பழைய இடத்தில் வைக்க முயன்றிருப்பார்கள் அல்லவா? இது எந்த அளவு சாத்தியம் என்று தெரியாவிட்டாலும் அந்த அறை முழுக்க அலசினாள் அவளது பழைய ஜர்னலுக்காக. அவள் எதிர்பார்த்த இடங்கள் இல்லாவிட்டாலும் கடைசியாய் அவளது மேஜை டிராயரின் ரகசிய அடித்தட்டில் கிடந்தது அந்த குட்டி ஜர்னல். முக்கால்வாசி வெள்ளை காகிதத்தையே கொண்டிருந்த ஜர்னலை வேக வேகமாக புரட்டியவளின் கை ஒரு பக்கத்தில் அப்படியே நிற்க கவனம் பதிகிறது அதில் எழுதப்பட்டிருந்த அலைபேசி எண்களும் அதற்கு கீழே எழுதப்பட்டிருந்த வினி த லவ் என்ற வரிகளும். எஸ் எஸ், வினி. இவளுக்கு கடைசி பற்றுக்கோலாய் வினி இருக்கிறாள். சில நாட்களுக்கு முன்பு கூட வினியிடம் பேசிய உரையாடல் நினைவில் ஆடுகிறது அவளுக்கு. வினி இவளது சிறுவயது பழக்கம். வினிக்கு இவள் என்றால் தனி இஷ்டம். முதலில் இவள் ஒதுங்கிச் சென்ற காலங்களிலும் அவளாய் வந்து வந்து பேசிய நாட்களும் உண்டு. அப்படி ஒரு நாளில் அவள் எழுதி தந்த அவளது எண் தான் இது. காலம் கடந்தும் இவர்களது உரையாடல் முக்காவாசி ஃபோனிலேயே முடிந்துவிட இதை இவர்கள் கணித்திருக்கவில்லையோ என்றொரு சிறு நிம்மதியுணர்வு வர அதை தொடர்ந்து இடியாய் வந்து விழுந்து உரைக்கிறது. இப்பொழுது எப்படி அழைப்பது என. அதே அறையில் தொலைபேசி ஒன்று இருக்கிறது தான். ஆனால் அது எந்த அளவு பாதுகாப்பானது என்று தெரியவில்லையே. எண்ணங்கள் அனைத்தையும் ஒதுக்கியவள் எது நடந்தாலும் கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பை கைவிடுவதா இல்லை என திடப்படுத்தி கொண்டு அந்த எண்களுக்கு அழைத்தாள். இவள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமே ஏற்கப்பட்டது இவளது அழைப்பு. அழைப்பை ஏற்ற மறுகணம் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் அதே உற்சாகத்துடன் வருகிறது வினியின் குரல். என்ன மேடம், இப்போதான் எங்கள் ஞாபகம் வருதா என. அதில் சரசரவென உள்ளுக்குள் பரவும் நிம்மதியுணர்வு உணர்ந்தவளுக்கு எங்கு அழைப்பு துண்டிக்கப்பட்டு விடுமோ என்ற திடீர் பயம் பிடித்து கொள்ள நேரடியாய் விடயத்திற்கு வந்தாள். வினி, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் என்றவள் பொறுமையாய்த்தான் தொடங்கினாள். ஆனால் ஏனோ உள்ளே அத்தனை நேரம் குழுமியிருந்த பயத்தில் மீதி வாக்கியம் பதட்டத்தில் முடிந்தது. என்னாச்சு மீரா, கொஞ்சம் பொறுமையா சொல்லு என்று இப்பொழுது வினியின் குரலும் தீவிரத்திற்கு மாறியது. எனக்கு தெரியல, காலையில் எந்திரிச்சு பார்த்தா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சவி, டாக்டர்னு எல்லாரும் அப்படித்தான்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இத்தனை நாள் நான் கோமாவில் இருந்தேன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது வினி, எனக்கு எதுவுமே புரியலை என்று இவள் மறுபடியும் படபடக்க துவங்க, வினியோ அதற்கு நேர் எதிர்மாறாய் சிறு கேலி புன்னகையுடன், என்ன மேடம், கனவு எதுவும் கண்டியா? கடைசியாக த்ரில்லர் நாவல் எதுக்கும் வேலை பார்த்தியா என்றாள். வினி ப்ளீஸ், விளையாட்டு இல்லை. இங்கே நான் எப்போ என்ன ஆகும்னு தெரியாமல் கத்தி மேலே நடந்துட்டு இருக்கேன். யோசித்து தலையை வெடிச்சிரும் போல இருக்குது என்று தன்னை மீறி விரக்தியும் அயர்வுமாய் வெளிவந்த குரலில் அங்கு தொலைபேசி அருகிலேயே அவள் தரையில் சரிந்து அமர்ந்து விட, மறுபுறம் வினி என்ன நினைத்தாளோ சில நொடி மௌனத்திற்கு பிறகு, நான் நாளைக்கு அங்கே வரேன் என்றவள் சொல்லவும் இவள் அதில் பதறி துடித்தவளாய் எழுந்து கொண்டு, இல்லை நீ வராத என்று மறுக்கவும் அதே சமயம் இணைப்பு துண்டிக்கப்படவும் சரியாயிருந்தது. அதை வினிதான் துண்டித்தாள் என்று இவளால் முழு மனதாய் நம்பக்கூட இயலவில்லை. மீண்டும் அதே இடத்தில் அப்படியே தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள் மிளிரா. போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. இவ மாட்டினது பத்தாதுன்னு வினியையும் இழுத்து விட்டாச்சு. திடீரென வீட்டிற்குள் நுழைந்த இந்த அளவு நடிப்பவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் என என்ன நிச்சயம்? இவள் நிச்சயமாய் வினியை இங்கு அழைக்க நினைக்கவில்லை. மாறாய் வெளியிலிருந்து ஓர் உதவி என்று தான் எண்ணினாள். இப்பொழுது வினியும் இங்கு வந்து உள்ளே மாட்டிக்கொண்டால் என்ன செய்ய? வினி வருகிறாள் என்று ஓரமாய் சிறு தைரிய நதி பாயாமல் இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த நிலை இன்னும் மோசமாகி விடுமோ என்ற பய வெள்ளத்திற்கு அணை கட்ட திராணியின்றி அலைப்பாய்ந்து கொண்டிருந்தவளுக்கு சற்று நேரத்தில் கண்கள் செருகியது. இனி இந்த வீட்டில் உண்ணக்கூடாது என்பதே மிளிராவின் கடைசி எண்ணமாய் இருந்தது. மிளிரா இல்லையா என்ற வினியின் குரலும் அதை தொடர்ந்த
மீராமா லைப்ரரியில் இருக்காங்க என்ற சவியின் குரலும் தான் மறுபடியும் துயில் கலைந்து எழுந்த மிளிரா முதலில் கேட்டவை. எழும்போதே உள்ளுக்குள் மந்தமாய் ஒரு எண்ணம் ஓடுகிறது. நான் இங்கே தானே இருக்கேன், இந்த சவி ஏன் அப்படி சொல்கிறா என்பதில் தொடங்கி வினி ஏன் வந்திருக்கா என்று போகவுமே உறக்கம் முழுதும் மொத்தமாய் கலைந்து உடல் விரைக்கிறது. சவி ஏன் பொய் சொல்கிறாள் என. மறுநொடி சத்தமிழாத வண்ணம் கதவை திறந்தவள் வெளியில் யாருமில்லாததை உறுதி செய்து கொண்டு லைப்ரரியை நோக்கி ஒரே ஓட்டமாய் ஓடுகிறாள். ஓடும் மிளிராவின் மனம் முழுக்க நல்ல எண்ணங்கள் பெயரளவிலும் இடம்பெறவில்லை. லைப்ரரி கதவு லேசாய் திறந்து கிடக்க மெல்ல உள்ளே நுழைந்தவள் ஒவ்வொரு ராக்குகளை கடக்கும் பொழுதும் வினி ஏதோ ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு இங்கு நின்றுவிட வேண்டும் என்றே அடித்து கொண்டிருந்தது. அவள் அந்த குறிப்பிட்ட பகுதியை கடக்கும் வரை வரிசையாய் பார்த்து கொண்டே வந்தவளின் பார்வை உறைந்தது அந்த கண்ட காட்சியில். தன்னையும் அறியாமல் மறைந்து கொண்டவளின் இத்தனை நேர பயங்களும் அத்தனையும் நடந்துவிட்டிருக்கிறது என்பதை உணர்த்தி கொண்டிருந்தது அக்காட்சி. அந்த 2 ராக்குகளின் இடையே மரத்தளத்தில் விழுந்து கிடக்கும் வினி. அவள் தலையிலிருந்து வெளியேறி அவளை மொத்தமாய் நனைத்து கொண்டிருந்த இரத்த வள்ளம். அவளுக்கு முன்னால் கையில் பெரிய அளவிலான சுத்தியலுடன் நின்றிருக்கும் அம்மா. அவளுக்கு அந்த புறம் நின்று ஏதோ பேசிக்கொண்டிருக்கும் அப்பா. இவளது பார்வை மறுபடியும் வினியிடம் செல்கிறது. அவள் மூச்சு விட்டு கொண்டிருப்பதற்கான அறிகுறியென எதுவும் இல்லாமல் போக தன்னையும் அறியாமல் வந்த சுவடின்றி தனது அறையை நோக்கி வாயை 2 கைகளால் பொத்தி கொண்டு ஓடுகிறாள் மிளிரா. அறையினுள் நுழைந்தவள் முதல் வேலையாய் கதவடைத்து அதிலேயே சாய்ந்து அமர்ந்து கால்களை கட்டிக்கொள்ள உதறல்கள் தான் இன்னும் குறைந்திருக்கவில்லை. ஹைப்பர் வென்டிலேஷன். இவள் எதை நினைத்து அஞ்சினாலோ அதுவே நடந்தேறிவிட்டது. கடைசியில் கொலையே செய்து விட்டார்களா? எந்த எல்லை வரை செல்லக்கூடும் என்று எண்ணி அஞ்சினாலே இப்பொழுது தெரிந்துவிட்டதே இவர்கள் எல்லை என்று ஒன்றே இல்லை என. எந்த தைரியத்தில் இதை செய்தார்கள்? எப்படி இதிலிருந்து எல்லாம் தப்ப முடியும் என்று நினைக்கிறார்கள்? ஒரு உயிரின் மதிப்பு இவ்வளவுதானா? வினி என்ன பாவம் செய்தாள் தன்னை காக்க வந்ததை தவிர்த்து? இது எதனால் அவளிடம் நடந்ததை சொன்னதாலா, இல்லை அவள் இவ்வீட்டினுள் காலடி எடுத்து வைத்ததாலா? ஐயோ வினி, தெரிந்திருந்தால் அழைத்திருக்க கூட மாட்டேனே. நான் தான் வினியை கொன்றுவிட்டேன். இங்கு வராமல் இருந்திருந்தால் வினி இறந்திருக்க மாட்டாளே என குற்ற உணர்ச்சியும் பயபதட்டமும் என அத்தனை வித உணர்வுகளும் ஒன்றாய் தாக்க கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தவளின் விழிகள் தாமாய் குளமாகின. அதை தொடைக்கக்கூட தோன்றாமல் கிடந்தவளின் காதுகள் 2ம் கூர்மையாகின. வெளியில் கேட்ட மெல்லிய சத்தங்களில் மெல்லெட்டுக்களுடன் எழுந்து சென்று கைகள் நடுங்க அந்த ஜன்னலின் திரைச்சீலையை மெல்ல விலக்கியவளின் பார்வையில் விழுகிறது. வெளியில் தோட்டக்காரன் என்று சொல்லிக் கொண்டவன் வினியின் உயிரற்ற உடலை இழுத்து சென்றது. படாரென மனம் அடித்து கொண்டது. அவன் சட்டன பார்வையை இவள் அறை ஜன்னலின் பக்கம் திருப்பியதில் பட்டன கீழே அமர்ந்து விட்டவளுக்கு உலகமே மெல்ல மெல்ல இருண்டு கொண்டு வருவதைப் போல் இருந்தது. முதலில் இவ்வீட்டிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்ற எண்ணமே விரட்டி அடிக்க ஒரு முடிவோடு எழுந்து கொண்டவள் அறையை விட்டு வெளியேறவும் இம்முறை அம்மா அப்பாவென இருவருமே அங்கிருந்தனர். இவளை கண்டதும் எங்கே போற மீரா என்று வெகு சாதாரணம் போல் ஒரு கேள்வியை வேறு எய்ய பதறிய இதயத்தை அடக்கியவளாய் வெளியில என்றால் திரும்பாது. அதற்கு ஏண்டா திடீர்னு என்ற அடுத்த கேள்வி வந்து விழ இம்முறை பார்வையை திருப்பியவள் கொஞ்சம் வேலை இருக்கு, லைப்ரரி போகணும் என்று விட அவரோ அதான் நம்ம வீட்டிலே இருக்கேடா என்றார். நம்ம வீடா? இது நம்மகிட்ட இல்லாத எடிஷன் என்று விட அடுத்து எதையோ சொல்ல வாய் எடுத்தவர் என்ன நினைத்தாரோ, இப்படியே வா போற, ட்ரெஸ் மாற்றிட்டு போயிட்டு வா என்று முடித்து கொள்ள குனிந்து தன்னை பார்த்தவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது. வேறு வழியின்றி மாற்றிவிட்டு கிளம்பும்படியானது. மறுப்பின்றி அவர்கள் வெளியில் அனுமதித்ததில் அதிகமாகவே உறுத்தியது அவளுக்கு. அது ஏன் என்பதை சொல்லும் விதமாய் சற்று நேரத்தில் அவளை யாரோ பின்தொடர்வது போல் இருக்க அவள் வேறு வழியின்றி ஒரு காஃபி ஷாப்பினுள் நுழைய அவள் நினைத்தது போலவே யாரோ இவளை பின்தொடரத்தான் செய்தனர். அதற்கு சாட்சியானது தூரத்தில் நின்றிருந்த அந்த கருப்பு நிற கார். அரை மணி நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தவளுக்கு நேரம் போக போக பதட்டம்தான் ஆனதே தவிர குறையவே இல்லை. அந்த காரும் அங்கிருந்து நகர்ந்த பாடில்லை. இவளை சுற்றி இத்தனை மக்கள் இருந்தும் அனாதரவாய் நிற்கும் உணர்வு. இவளுக்குள் பயங்கரமாய் ஒரு பயம் எழுகிறது. இதில் இவள் யாரிடம் போய் எதை சொன்னாலும் அவர்கள் அடுத்த வினியாகும் வாய்ப்புகள் அதிகம் என. அதைவிட எவர் நம்புவர் இவளை, இவள் சொல்லப்போகும் கதையை? முதலில் இவளே நம்புவாளா? திடீரென ஒருத்தி வந்து இப்படி ஒரு கதையை சொல்லி உதவி கேட்டால் இவளும் அந்த வீட்டுக்காரர்கள் பக்கம்தானே சாய்வாள். இவளுக்கு ஏதோவென நேரம் செல்ல செல்ல அங்கு அத்தனை பேர் இருந்தும் உதவ ஒருவரும் இல்லாத எண்ணங்களே மூச்சடைப்பது போல் இருக்க அங்கிருந்து வெளியேறியவள் அந்த பகுதியிலே பழமையான லைப்ரரி ஒன்றுக்குள் நுழைந்தாள். ஏதோ தன்னை விரட்டுவது போல பயந்தவள் வந்து நின்ற இடம்தான் அந்த தளம். அவளை யாரும் பின்தொடராத பொழுதும் யாரோ தன்னை வெறிப்பது போல் இருக்க அங்கிருந்த ஜன்னல் வழியாய் நேரெதிரே கீழே பார்த்தவளின் இதயம் வெடித்து விடுவது போல் அழுத்தியது. அது அந்த லைப்ரரியின் பின்பக்கம் கிடக்கும் காலி இடம். அந்த கருப்பு நிற கார் அங்கு நிறுத்தப்பட்டிருக்க அதன் அருகில் நின்றபடி ஜன்னல் வழியாய் இவளையே வெறித்து கொண்டிருந்தது அந்த அம்மா. பயத்தில் 2 எட்டு பின்னால் எடுத்து வைத்தவள் கைப்பட்டு
கனத்த புத்தகங்கள் கீழே சரிய சட்டென அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தாள் மிளிரா. அந்த சத்தத்தில்தான் அவிரன் அங்கு வந்ததும் மிளிரா அவிரனை பார்த்ததும். முதலில் தோளில் கைப்படவும் பதறி திரும்பியவள் அவனது பரீட்சிய மிளிரா அவள் கிரகித்து கொள்ளவே முயல சட்டென பிடிபடவும் முதலில் தன்னை மீறி அவிரன் என்று விட்டவள் பிறகு என்ன தோன்றியதோ அப்படியே எழுந்தவள் திரும்பியும் பாராது அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவிரனது ஏதாவது பிரச்சனையா மிளிரா? எல்லாம் எங்கோ தொலைவில் கேட்டது அவளுக்கு. அவிரனுக்கோ அதிர்ச்சி நிலை. அவளது செயல்களில் காரணங்கள் புரியாவிட்டாலும் எதுவோ சரியில்லை என்று மட்டும் புரிய அவள் ஓடிய விதத்தில் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான் சில கணங்களுக்கு. எங்கோ நெற்றிப்பொட்டில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி முனையின் அழுத்தமே தன் உடலில் ஆவியை அழுத்தி உள்ளே வைத்திருப்பது போல பற்களை இருக்க கடித்து கொண்டே அமர்ந்திருந்த மினர்வாவின் அத்தனை பயத்தையும் எதிரில் அமர்ந்து அந்த துப்பாக்கி பிடித்திருந்தவனுக்கு நன்றாகவே தெரிய அவன் இதழ் ஓரங்களில் கோணல் புன்னகை என்று தோன்றியது. அவன் அதை அழுத்தவும் அவ்வளவுதான், உயிர் போயே விட்டது என்பதைப் போல கண்களையும் இதழ்களையும் இறுக மூடியவள் மறுகணமே அப்படி எதுவும் நடக்காமல் போகவே இமைகளை மெல்ல பிரித்தால் எதிரில் ஆதியின் குரூர சிரிப்பு. இப்பொழுது அவனது தாடையின் கீழே துப்பாக்கியை வைத்து சுட மறுபடியும் அதே போலாக இப்பொழுது மறுபடியும் அவள் நெற்றியில் வைத்தான். முதல் சுற்று, 2வது, 3வது, 4 என பல சுற்றுக்கள் கடந்தன. அவளுக்கு நன்றாக புரிந்தது அவனது நோக்கம். அவள் தோட்டா இப்பொழுது பாயுமா பாயாதா என்று ஒவ்வொரு தரமும் பயத்தில் துடிதுடிக்க வேண்டும். அதை அவன் கண்டு ரசிக்க வேண்டும். அவனுடன் தான் கழித்த இத்தனை வருட வாழ்க்கையில் அவனது இம்மாதிரியான எண்ணங்களை புரிந்து கொள்ள முடிந்தவளுக்கு அவனைத்தான் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. இன்று யாருடனோ சிரித்து பேசியதற்கு துடிக்க வைக்கும் இவனே தான் முன்பு ஒரு தரம் ஏன் பேசவில்லை என்று வருந்தினான். அவனுக்கு அவள் பேசினாலும் பிரச்சனை, பேசாவிட்டாலும் பிரச்சனை. இவள் மூச்சு விடுவதே அவனுக்கு பிரச்சனைதான் போலும் என்று விரக்தியாய் அவள் எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்க சட்டென துப்பாக்கியை திருப்பி அதாலேயே இவள் நெற்றியை பதம் பார்த்தான். இவள் கழுத்தை பிடித்து நெரிக்க துவங்கினான். அதை எதிர்பாராதவள் கழுத்து எலும்புகள் நொறுங்கும் அளவு அவனது பிடி இறுக மூச்சுக்காற்றுக்கு திணறியவள் அவன் கையை பற்றி விலக்க முயன்றபடி போராடி அது பயனற்று போக ஒரு கட்டத்தில் அவள் மயங்கி சரியவும் சட்டென தன் கரத்தை விலக்கி கொண்டவன் அவளை அப்படியே தன் மடியில் தாங்கிக் கொண்டான். பதறி விலகி எதிலிருந்தோ தெளிந்தவன் போல தடம் பதித்திருந்த அவள் கன்னத்தை மிருதுவாய் வருடியவனின் மென்குரல் இவளுக்கு அரைமயக்க நிலையிலும் கேட்கிறது. ஏண்டா இப்படி பண்ணுற? எனக்கு நீ மட்டும்தானே இருக்க, நீயே என்னை ஏன் இப்படி ஆக்குற என்றவன் அதே குரலில் பேசியபடி இவளை கைகளில் ஏந்தியபடி தங்கள் அறை நோக்கி நடந்தான். தூரத்தில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது இவளுக்கு. ஆனால் விரலை கூட அசைக்க முடியாத நிலையில் மயங்கி கொண்டிருக்கிறாள் மினர்வா. மனம் மட்டும் சஃபயர் என்றது.